அந்த மாதிரி வளர்த்து கொடுத்தேன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்படி பாசமாக வளர்த்தீங்க சார்? அது போனால் இதே மாதிரி தான் மேலே படுத்துக்கணுங்க, கழுத்து போய் தாவி கட்டிக்கணுங்க, கீழே குமிச்சிட்டு இருக்குது இல்லைங்க, அப்படி அங்கே போய் தாவி கட்டிக்குங்க. தாவி கட்டினோடனே நம்ம கடவையெல்லாம் நக்கி விடுமுங்க. என்னென்னா அது நக்குனா உறிஞ்சிட்டு வந்துடுமுங்க. அப்போது அன்பை நக்குமுங்க. ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ இதுக்கு 2 கட்டிக்குதுங்களா, காலையில் போயிட்டு என்ற வண்டி சத்தம்ங்க, அந்த முக்கு அந்த கோழி பண்ணை கேட்டிருக்குது இல்லைங்க, அந்த முக்குன்ற வண்டி சத்தம் கண்டுபிடிச்சிருங்க. அப்போவே கத்துங்க, அம்மா சொல்ல பையன் மாறான் அப்படிங்க, ராசமான்ட்டா ராசன் தான் கூப்பிடுவாங்க, ராசம் மாறுறா மாடு கத்து முக்கு வருவான் அவன் அப்படி. அந்த முக்கு நான் திரும்பும் போது இதுக்கு 2 கண்டுபிடிச்சிக்குங்க. நான் வந்து ஆனால் வந்தால் கொண்டு வந்து மரத்தடி என்ன பேண்ட் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு மேவங்கே இருக்குங்க எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணுங்க. அந்த வந்தானு இங்கே வந்துடுவேனுங்க, வீட்டுக்கு வண்டி விட மாட்டேங்க. அது கத்துன்னு இங்கே இருக்கிற போது இருந்ததுன்னா துருவு இங்கேயே வந்துங்க, வள்ளி 2 போட்டு அப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு பாசமாக வளர்த்துருக்கீங்க. எனக்கு வந்துங்க சார், இதுதான் எனக்குடைய நண்பனுங்க, இதுதான் மாடுக தான். ஆமாங்க சார். ஒவ்வொரு நாளைக்கு நைட்டுக்கு பேசுறதும் கூட அது கூட பேசும். அந்த கண்ணுக்குட்டி கூட போய் தண்ணி குடிச்சியா, உனக்கு தண்ணி ஏன் வேண்டாமா அப்படின்னு பேசினா அது புரிஞ்சுக்குங்க சார். கண்டிப்பாக புரிஞ்சு கடவாய் மேலே கொண்டு கடவாய் வச்சுக்கோங்க அந்த கண்ணுக்குட்டி. அந்த அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்க. ஆமாங்க சார். ரொம்ப சார் எனக்கு ஒரு திருப்திங்க சார். இது என்ன முடியறது இல்லைங்க, அதுதான் பிரச்சனைங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒரு கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் இதெல்லாம் உள்ள அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குதுங்க. அம்மாவை குளிச்சு விடுறது, துவைச்சி போடுறது எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அதனால் இதுகளையும் பார்க்க முடியறது இல்லைங்க. ஆமாம்.